ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எஸ்பிஓ ஜாப்ஸில் பிளானை பற்றி சார் நைட் அப்டேஷன் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நோட்டீஸ் போர்டில் போய் இமேஜ் பார்க்கலாம். இமேஜை பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக லாஸ்ட்லேருந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்னத்தை பற்றி சொல்லியிருப்பாருன்னா, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பற்றி சொல்லியிருப்பாரு. அது நான் தனியாக ஒரு வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா அது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அது தேவைப்படும். நம்ம முக்கியமான பார்த்தது பிளான் டீட்டெயில்ஸ் தான். பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பிளானுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இது வந்து இந்த 4 to 6 month ட்ரைனிங் பீரியடுக்கான ஒர்க்கு. இது வந்து ஃபுல் டைம் நம்ம அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறோம். ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறவங்களோட சேலரி. இது வந்து ட்ரைனிங் பீரியடோட சேலரி. ட்ரைனிங் பீரியடில் 3 கேட்டகரி சொல்லி எப்பயுமே நேச்சர் ஆஃப் ஒர்க் 3 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் ஒர்க் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், அவங்களுக்கு வந்து மந்த்லி 3500. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கும் 3500. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு வந்து 2000 மந்த்லி. இது வந்து 4 to 6 month ட்ரைனிங் பீரியடுக்கான ஒர்க் மட்டும்தான். நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல் டைம் பண்ணும்போது இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காரு சார், 10K ஆகும். இப்போ இதில் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கும் 15,000 மந்த்லி, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு 10,000 மந்த்லி. இது வந்து ஃபிக்ஸ்டாக வரப்போகிறது. இதுக்குள்ளே நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் என்னதுன்ட்டு. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தர் வெப்சைட் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார். வெப்சைட்டில் நிறைய போஸ்ட் பண்ணுவார். அது மூலிமா கூகுள் மூலிமா இன்கம் வர்றது நிறைய இருக்குது. அந்த மாதிரி யாராவது வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வெப்சைட் புதுசாக கூட க்ரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பிளாக் போடுறது, பிளாக்ஸு, அப்புறம் அந்த வெப்சைட்னாவே அதுதான். அந்த கண்டென்ட்லாம் வெப்சைட்டில் போடுறது அது இதுன்னு வச்சுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு 3500 மந்த்லி சேலரி கிடைக்கும். அந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்போ சூஸ் பண்ண என்னதுன்னு சார் நோட்டீஸ் போர்டு அப்டேஷன் மறுபடியும் கொடுப்பாரு. அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னா என்ன, யூடியூப்பில் வீடியோ போட சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நார்மலாக இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் மேக்ஸிமம் எல்லா வீடியோலையுமே இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் இருக்கும். இப்போ வந்து ஒரு வீடியோ போயிட்டே இருக்கும், திடீர்னு சென்டரில் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, இது யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வீடியோ எத்தனை வீடியோனாலும் நீங்கள் மேக் பண்ணி போகலாம். அது உங்களோட யூடியூப் சேனல், நீங்கள் எத்தனை வீடியோனாலும் போட்டுக்கலாம். பட் இதுக்குன்னு தனியாக ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும். நீங்கள் அது எப்படி போடணும் என்ன ஏதுன்னா, அது வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும். அதுக்கான முக்கியமான கண்டிஷன்ஸ், நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் தகுந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு அடல்ட் கண்டென்ட்ஸ் போடக்கூடாது. நீங்கள் எல்லா சேனலோட எல்லா வீடியோவும் போடலாம், நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்க்ளூடிங் இவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி தான் எல்லா யூடியூப் சேனலில் பண்ணுறதே தான் அட்வர்டைஸ்மெண்ட். மேலே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் அதே தான். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்னால் கண்டென்ட் ரைட் பண்ணுறது, பிளாக்ஸ் எழுதுறது, அப்புறம் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கும் நீங்கள் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பல்சரி இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துலையாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பல்சரி இருக்கும். அந்த மாதிரி அவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த வெப்சைட்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதான். அப்புறம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் வீடியோ பாடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதில் என்ன, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, ஷேர் கண்டென்ட்ஸ் சோஷியல் மீடியா, அதுக்கு தான் நம்மளுக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண சொல்லியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் சொல்லலை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சேட்டு சம்திங் இன்னும் 2 ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதில் இது பண்ணுறது தான். அப்புறம் கிவிங் ஒப்பீனியன் அது சொல்லியிருந்தார், அப்பயே சொல்லியிருந்தார். பட் இப்போ தான் கொண்டு வந்துருக்காங்க ஒப்பீனியன் போல், கிவ்வே ஃபீட்பேக், இது எல்லாமே இருக்கும். பட் ப்ராடக்ட் ரிவ்யூஸுன்றது அது வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான். ஆனால் அது ப்ராடக்ட் ரிவ்யூன்றது அது தனி இன்கம் வந்துடும். அது வந்து எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட்டு எஸ்பிஓ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை வாங்கி ரிவ்யூ பண்ணி, உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கினதுக்கான இதுவும் ஆகிடும். ரிவ்யூ பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் இமேஜும் பின்னாடி இருக்குது, நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து அது வந்து கம்பல்சரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸால் மட்டும்தான் பண்ண முடியும். அது வந்து தனி இன்கம். நம்மளுக்கு இந்த 2000 மந்த்லி வர்றது வந்து மேலே இப்போ இது ஆப் இன்ஸ்டாலிங், ஷேர் கண்டென்ட்டு, ஒப்பீனியன் போல், கிவ்வே ஃபீட்பேக் அதுக்கு வந்துடும். பட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நீங்கள் அதில் எவ்வளோ நாள் ஏர்ன் பண்ணிக்கலாம், அது அன்லிமிட்டடு. அதுக்கு என்ன முக்கியமான காரணம், நீங்கள் ப்ராடக்ட் கம்பல்சரி பை பண்ணியிருக்கணும். அது என்னென்னா, இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை பை பண்ணி வேறு இதில் வெப்சைட்டில் பை பண்ணுறதுக்கு இவங்களோட இதில் போய் பை பண்ணி அதுக்கான ரிவ்யூஸை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது எப்படி என்னதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜரில் ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பர்சன்டேஜ் சம்திங் 15 to 20% உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அப்படி நீங்கள் பே பண்ண அமௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான இதுவும் பார்க்கலாம். அது வந்து இப்போ இந்த 4 to 5
6 மந்த்து ட்ரைனிங் பீரியட்லேயும் அதுதான் ஒர்க்கு. நம்ம ஃபுல் டைம் பார்க்க போகிறதும் ஃபுல் டைம்னா அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு நார்மலாக ஒர்க் பண்ண போகிறதும் அதே ஒர்க் தான். அதே தான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டிங் அதே தான், எல்லாமே அதே தான் இருக்கும். என்ன ஒன்று சேலரி கரெக்டாக ஃபிக்ஸ்டில் வந்துடும் அப்போ. ஏன்னா இது வந்து ட்ரைனிங் பீரியட் எதுக்காகனா ட்ரைனிங் எல்லாருக்குமே இருக்கணுன்றதுனால தான் கம்பல்சரி லீகலாகவும் கவர்மெண்ட் லீகலாகவும் ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இது ட்ரைனிங் பீரியட் வச்சுருக்காங்க. இது பார்த்துக்கோங்க. இது எப்போ சூஸ் பண்ணுறது என்னதுன்னு கம்பல்சரி நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் எது சூஸ் பண்ணீங்கன்னு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றி சார் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் அப்டேஷன் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் என்னென்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் டாஸ்க் எலிஜிபிள் ஃப்ரம் மைக்ரோடாஸ்க் ஒர்க். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ராடக்ட் ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நாட் மேண்டிட்டரி எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் எஸ்பிஓ ரீகமெண்ட் ப்ராடக்ட் அண்ட் கிவ் ஏ ரிவ்யூ ஆஃப் த ப்ராடக்ட் தென் கெட் கமிஷன் ஃபார் 50 to 20% ப்ராடக்ட். நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா ப்ராடக்ட் ரிவ்யூஸ்ன்னு சொல்லிட்டு, அதுதான் இது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை வாங்கி அதை ரிவ்யூ பண்ணி அது என்ன ப்ரொசீஜர் அவங்க வீடியோ வைக்கிறாங்களா இல்லை அந்த ப்ராடக்ட் வீடியோ எடுத்துகிட்டு ஆடியோ மட்டும் பேசுகிற மாதிரி இருந்தாலும் போதும்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி சொல்கிறாங்க, எத்தனை நிமிஷத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூ எடுத்து அவங்களுக்கு எதில் சென்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க. அதை முடிச்சிங்கன்னா 15 to 20% உங்களுக்கு கமிஷனாக வந்துடும். நீங்கள் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கம்பல்சரி நீங்கள் வாங்கி பண்ணணும்னு கிடையாது. நாட் மேண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னு ஒரு ப்ராடக்ட் யோசிக்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எஸ்பிஓவில் இதில் இருக்கான்னு பாருங்கள். ரீகமெண்ட் பண்ணுறதுல அதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுல இருக்கான்னு பாருங்கள். அதில் இருக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி அதுவே ரிவ்யூ பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு நம்ம வாங்குறது அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எல்லாத்தோட. பட் ரிவ்யூ பண்ணி போட்டோன்னா அதுக்கு அந்த கமிஷனும் கிடச்சிரும். அதுதான் இது. அது வந்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கும் அப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கும் கிடைக்காது. நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இதுதான் க்ளவுட் ஸ்டோரேஜ் முக்கியமாக யூஸ் பண்ண போகிறது. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதுக்கு மட்டுமே கம்பல்சரி என்னன்னு தெரியல, மீதிக்கும் தேவைப்படும். இது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன எஸ்பி இம்பார்ட்டன்ட் இந்த டெய்லி டாஸ்க் ஒர்க்ஸ் அவர் பிளானிங் எல்லாமே சொல்லியிருக்காரு. டாஸ்க் எத்தனை இருக்கும், எத்தனை ஒரு வாரத்துக்கு எத்தனை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 1 to 5 டாஸ்க் பர் வீக். ஒரு வாரத்துக்கு 1 to 5 டாஸ்க் தான் இருக்கும். அது வந்து மேக்ஸிமம் 4 hours பர் வீக்குன்னு சொல்லியிருக்காரு. 4 hours கம்பல்சரி இருக்கவே இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 10 to 20 30 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் நாம் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. பட்டு 4 ஹவர்ஸில் நம்ம கம்பல்சரி இருக்கவே இருக்காது. எனக்கு கம்பல்சரி தெரியும். டாஸ்க் ஒரு டாஸ்க் முடிக்க 2 நிமிஷம் ஆகலாம், 3 நிமிஷம் ஆகலாம், கம்மியாக தான் மேக்ஸிமம். அரை மணி நேரத்துக்குள்ளாவே எல்லாமே முடிச்சிடுற மாதிரி தான் இருக்கும். அது கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுப்பாங்க வீக்லி. நோ டைம் லிமிட், எந்த டைம் லிமிட்டுமே கிடையாது. அவங்க எப்போ ஏன்னா அவங்க க்ரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்லாம் நோ டைம் லிமிட்டு. அது வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அப்படி என்னட்டு. ஏன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அட்டாச் பண்ணுறது எல்லாமே இவங்களோட கையில் இருக்குது. அது எல்லாமே இவங்க இது பண்ணிவிடுவாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கும் அதே தான், ஒரே டாஸ்க் தான் கொடுப்பாங்க ஒரு வாரத்துக்கு. நோ டைம் லிமிட்ஸ் எதுவுமே கிடையாது. அவங்க க்ரியேட் பண்ணி அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறது அது அவங்களோட விருப்பம். அது எப்படினாலும் பண்ணிப்பாங்க. எத்தனை நிமிஷம் இருக்கும் என்னதுன்னு அதை பற்றி கிடையாது. அவங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. எஸ்பிஓ இன்கம் ஆப்ஷன்ஸ் டாஸ்க் இன்கம், நம்ம டாஸ்க் பண்ணுறதுனால வர இன்கம். ப்ராடக்ட் ரிவ்யூ இன்கம் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். மீது 2 ஒர்க்கர்ஸ்க்கும் கிடைக்காது. டாஸ்க் இன்கம் எல்லாருமே காமன் தான். கூப்பன் இன்கம்ன்றது கம்பல்சரி எல்லாருமே பண்ணி ஆகணும். எல்லாருமே அது கண்டிப்பாக பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் எஸ்பிஐல இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுதான் அது. கூப்பன் இன்கம் கம்பல்சரி எல்லாருமே பண்ணுற மாதிரி. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா கூப்பன் இன்கம் பற்றி இன்னும் 5 days சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சும்மா நார்மலாக சொல்லியிருப்பார். பட் அதை பற்றி நானும் ஏதோ சார் சொன்ன அளவுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்ஸ் வந்து 5K members only, மேக்ஸிமம் 5K members only. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸும் 5K members only. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 lakhs only. இதில் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர்ஸும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸும் இப்போதைக்கு 5K தான் மேக்ஸிமம். ஃப்யூச்சரில் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ் வந்து மேக்ஸிமம் 2 lakhs. அதுவும் எப்படி கம்மி பண்ணணும்னு தான் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர அதிகமாக பண்ண யோசிக்கல. அதுக்கான முக்கியமான இதுதான் கூப்பன் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அது இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் வில் பி அனௌன்ஸ் வித்தின் 5 days சொல்லியிருக்காரா. அதுக்கான ரீசனே மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ் 2 lakhs இருக்காங்க மத்தியில் அதை கம்மி பண்ணணுன்றதுனால தான் கூப்பன் இன்கம்னு கம்பல்சரி வைக்கிறாங்க. அதுவும் ஒரு ரீசன். பட்டு நம் கம்பெனி வந்து இப்போ நம்மளுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய கம்பெனி அவங்க வந்து நம்மளை ட்ரஸ்டபிலிட்டாக இருக்கணுன்றதுக்கோசரமும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னதுன்னு சார் அப்டேஷன் கொடுப்பாரு. நானும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
எஸ்பிஓ லீகல் ரெஸ்பான்ஸ் எதுக்காக அந்த இன்கம்லாம் கட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கேன். எஸ்பிஓ அப்கிரேட் இன்கம் கட் பண்ணதுக்கோசரம் கவர்மெண்ட் லீகலாக இந்த மாதிரி கண்டிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் கட் பண்ணிட்டேன். எஸ்பிஓ இன்ட்ரோ போனஸை பற்றி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அதை பற்றி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்குள்ளவே யூஸ்வலாக வந்து போயிட்டு இருந்ததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்போ லெவல் 1க்காச்சு டேரக்ட் டவுன்லைன்ஸ் மட்டுமாச்சும் அது கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கம்பல்சரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் கவர்மெண்ட் லீகலாக. அது கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணால் கவர்மெண்ட் லீகலாக கம்பெனி ரன் ஆக முடியாத மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு தான் அது சரி கவர்மெண்ட் லீகல் படியே போகலான்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒர்க் பேஸ்ட் இன்கம், ஆமாம் எல்லாமே ஒர்க் பேஸ்ட் இன்கம். எஸ்பிஓ லீகலாக இது ஒர்க் பேஸ்ட் இன்கம். எஸ்பிஓ கிளைம் ரெக்வயர்மெண்ட் வாண்ட் டு கேரண்டி சேல், முக்கியமாக இது ஒன்று கேரண்டி சேல். அந்த சொல்லிடுவாங்க பார்த்தீங்கன்னா கூப்பன் இன்கம் சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் ட்விஸ்டாக தான் வச்சுருந்தாங்க. கேரண்டி சேல்னா கண்டிப்பாக இத்தனை சேல் உங்களுக்கு இந்த இயர்க்குள்ளே இல்லை இந்த மந்த்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க கம்பல்சரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ரீச் பண்ணணுன்றதுனால தான் ஒன்று. நெக்ஸ்ட்டு டைம் பர்ஃபார்மன்ஸ், கண்டிப்பாக டைம் பர்ஃபார்மன்ஸ்ன்றது எஸ்பிஓக்குள்ளே 50-50 கண்டிப்பாக பண்ணுறாங்க. 50-50 அது எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் தெரில. கண்டிப்பான டைம் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க எஸ்பிஓவில். டைம் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா இப்போ கிளைண்ட்ஸ் கொடுக்குற அதான் சோஷியல் மீடியா ஷேரிங் பார்த்தீங்களா, மைக்ரோ டாஸ்கில் சோஷியல் மீடியா ஷேரிங் பண்ணுறதுனா இப்போ ஒரு இமேஜ் கொடுக்குறாங்கன்னா அந்த இமேஜ் வந்து மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கணும். அந்த கண்டிஷன் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கோசரம் தான் முக்கியமாக டீம் குறைக்கிறதுக்கான ரீசனே அதுதான். ஏன்னா 99% மேக்ஸிமம் டைம் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் இந்த மாதிரி ஆளுங்களாம் கம்மி பண்ணணுன்றதுனால தான் கூப்பன் இன்கம்ன்ற ஒரு ஆப்ஷன் வச்சு அது ஒரு பெரிய இதாகவே இருக்குது. நெக்ஸ்ட் கேரண்டி சேல் கண்டிப்பாக அது கொடுக்கணுன்றனால தான் கூப்பன் இன்கம் வச்சுருக்காங்க. அது கூப்பன் இன்கம் பற்றி நான் தனியாக சொல்கிறேன் லாஸ்ட்டாக. அவ்வளோதான், இது முடிஞ்சு. கூப்பன் இன்கம் என்னென்னா இப்போ வந்து அது எப்படி கொண்டு வர போகிறாங்க கூப்பன் இன்கம்ன்றதை நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இப்போ வந்து ஆகஸ்ட் மந்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் 30,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஒரு கண்டிஷன் வச்சுருந்தாங்க. அது வந்து இப்போ கிடையாது. அப்படி இருந்ததை தான் இப்போ ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ஓப்பன் பண்ணுறதுனால இப்போ இந்த இதில் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் வச்சா கண்டிப்பாக யாராலுமே எஸ்பிஐயில் என்ன இத்தனை மந்த்தாக ஒர்க்கு பண்ணி பேமெண்ட் எடுக்காத இருந்ததுக்கு 8 மந்த்ஸ் கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ திருப்பணும் ஆல்ரெடி எவ்வளோ பிரச்சனையில் இருப்பாங்க, மறுபடியும் இந்த பிரச்சனையை கொண்டு போய் வச்சா கண்டிப்பாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால தான் கம்பல்சரி ப்ராடக்ட் வாங்கணுன்றது இல்லாத கூப்பன் இன்கம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கூப்பன் இன்கம்ன்றது என்னென்னா இப்போ வந்து மேக்ஸிமம் 15,000-15,000 25,000 சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் 3 மந்த்ஸில் நம்மளுக்கு ரிட்டனாக வந்துடும். ப்ளஸ் ப்ராஃபிட்டோட ப்ராஃபிட்னா மேக்ஸிமம் 3,000 or 5,000 எவ்வளோ நாளே இருக்கலாம்னு சொல்லியிருந்தார். அது கரெக்டாக தெரியல எவ்வளோ என்னதுன்னுட்டு. அந்த கூப்பன் இன்கம்ன்றது நம்ம எப்படின்னா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ப்ராஃபிட் வந்து ஒரு 3 மந்த்ஸில் வரணும். நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஒரு 3 மந்த்ஸில் எடுக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன இதுன்னு டீட்டெயிலாக ஒன்றும் தெரியல. அது சார் அந்த கம்பெனிக்கு போட்டிருக்காங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது என்ன இதுன்னு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அது என்னென்ன ப்ரொசீஜர் என்ன இதுன்னு அவர் சொன்னதும் சார் மேக்ஸிமம் மண்டே ஆர் டியூஸ்டேல அது அப்டேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது கொடுப்பாரு. அது பார்த்துட்டு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு கண்டிப்பாக நிறைய பேரால் எலிஜிபிள் ஆக முடியாது. ஏன்னா நிறைய பேரால் இன்கம் பே பண்ணவே இந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து கம்பெனி கம்பல்சரி வச்சதுக்கான ரீசன் முக்கியமாக டீமை குறைக்கணுன்ற ஒரு கண்டிஷன். ப்ளஸ் இப்போ வந்து எஸ்பிஐ வந்து சேல்ஸ் கேரண்டியாக கொடுக்கணுன்ற ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா எஸ்பிஐ இது மூலிமா ஏன்னா கூப்பன் இன்கம் வச்சது என்ன போட்ட அமௌண்ட்டு 3 மந்த்ஸில் ரிட்டர்னும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, ப்ளஸ் ப்ராஃபிட்டும் கொடுத்துருவாங்க. கஸ்டமருக்கும் ப்ராஃபிட்டு ப்ளஸ் கம்பெனிக்கும் ப்ராஃபிட்டு, எஸ்பிஐக்கும் டீம் குறையுது. 3 இது இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் கம்பல்சரி வச்சுக்காங்க. ஏன்னா நிறைய கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே அவங்களுக்கு சூட்டபிள் ஆகலைன்றதுனால தான். ஏன்னா 2 lakh மெம்பர்ஸ் வச்சுன்னு அவங்களால கம்பெனி கொடுக்குற ப்ராஃபிட் வச்சு அந்தளவுக்கு கொடுக்க முடியுமா நம்ம தெரியல. ஒருவேளை அந்த ரீசனுக்காகவும் குறைக்கலாம். பட் கவர்மெண்ட் ரீசனும் டக்குன்னு இந்த டிரான்சாக்ஷன் இவ்வளோ தான் இருக்கணும் அது இதுன்னு இப்போ தானே சேஞ்ச் ஆகி வந்துருக்காங்க ப்ரைவேட்லேயுமே. ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. கூப்பன் இன்கம் பற்றி சார் சொல்லுவார். ஒரு 5 டேஸ்னால் மேக்ஸிமம் மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ளே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அதுக்கான அப்டேஷன்ஸ் கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளான் ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள், ஏதாவது டீட்டெயிலாக கேளுங்கள். கூப்பன் இன்கம்ன்றது கண்டிப்பாக எல்லாராலுமே பண்ண முடியாது.
பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த டைமில் ரிஸ்க் எடுத்து வந்துட்டீங்கன்னா ஒரு இதில் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் டைம் சேலரி கிடைக்கும். பட் இதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக முடியாதுன்னா அது உங்களோட சுச்சுவேஷன், ஃபேமிலி அவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. இது இந்த ரிஸ்க்கை எடுத்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இது இருக்குது. இந்த ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். ரிஸ்க்கு வேணாம்னு விட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ்பிஐயில் இதுக்கு மிச்சம் கண்டினியூ பண்ண முடியாது. மறுபடியும் இதுக்கான அவைலபிள் எப்போயாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓப்பனிங் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அது கம்பல்சரி இப்போதைக்கு கண்டிப்பாக கிடையாது. உங்கள் என்ன பிளான் சொல்லிவிட்டு சார் கூப்பன் இன்கம் பற்றி கன்ஃபார்மான அமௌண்ட் 15,000 25,000க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண முடியுன்றவங்க மட்டும் இது கண்டினியூ பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆனால் அந்த அமௌண்ட்டும் நம்ம 3 months ரிட்டர்னும் வந்துடும், ப்ளஸ் ப்ராஃபிட் வந்துடும் சொல்லியிருக்காரு. அது என்ன இதுன்னு சார் அப்டேஷன் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். எல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. சார் அப்டேஷன் கொடுப்பாரு. நீங்கள் கூப்பன் இன்கம் பற்றி சார் ஃபுல் டீட்டெயில் கொடுக்கும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிளானை என்னன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நோட்டீஸ் போர்டில் போல் ஒன்று வச்சுருக்காரு. காட்டுறேன் இருங்க, லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் போல். இந்த போல் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஓட பிளான் பிடிச்சிருக்கா, கூப்பன் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்கிறது மென்ஷன் பண்ணிவிடுங்க. கம்பல்சரி மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா இதில் இல்லாதவங்க கண்டிப்பாக ரீஃபண்ட் மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போ ரீஃபண்ட் வாங்குவாங்க. இந்த கம்பெனியை விட்டு இந்த கண்டிஷன்ஸ் எலிஜிபிள் ஆகாது, அவங்களால பண்ண முடியாத ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளியே வரது பார்ப்பான். அதுக்கான ப்ரொசீஜர் என்னதுன்னு சார் மறுபடியும் நோட்டீஸ் போர்டில் அப்டேஷன் கொடுப்பாரு. இதே தெரிஞ்சு ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாரா இல்லை என்ன ஆப்ஷனில் கொடுக்குறாருன்னு தெரியல, அது கொடுப்பாரு. அவங்களுக்கான ரீஃபண்டும் கொடுத்துருவாங்க. அது எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதை பேமெண்ட்லாம் நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டுக்கப்புறம் தான் இந்த இதுவும் சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா பிளான் பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. பட் இதில் ஒரே ஒரு இதுனா அந்த கூப்பன் இன்கம்ன்றது இல்லாதது தான் கண்டிப்பாக எல்லாராலுமே சர்வே பண்ண முடிஞ்சிருக்கும். எல்லாருமே ப்ராப்பராக போயிருக்கலாம். பட் அதுக்கான ரீசன்ஸ்லாம் இருந்ததுனால அவங்க கண்டிப்பாக இந்த இது கொண்டு வந்துட்டாங்க அவங்களோட சுச்சுவேஷன்ஸ். பட்டு எல்லாமே சுச்சுவேஷன்ஸ் அது இது சம்திங் நிறைய இருந்ததுனால கண்டிப்பாக இது வச்சு ஆகணுன்ற ஒரு இதுன்றதுனால டீமுக்கு வச்சு ஆகணுன்றதுனால இந்த கண்டிஷன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு எஸ்பிஓக்குன்னு சொல்லிட்டு டீம் மெம்பர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கான ரீசன்ஸு நீங்கள் ஓட்டிங் போலில் தெரிய வச்சுருங்க. சப்போர்ட் பண்ணுறேன்னா மேலே இருக்கிறத கொடுங்க, நாட் சப்போர்ட்னா கீழே கொடுக்கணும். உங்கள் ரீஃபண்ட் ப்ளஸ் சேலரி எல்லாமே வந்துடும். பார்த்துக்கோங்க. கரெக்டாக எல்லா ஆடியோவுமே நோட்டீஸ் போர்ட்லேயே ஒரு டைம் கேட்டுக்கோங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு என்ன இதுன்னு எல்லாமே கேட்டுக்கிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தெரியாத யாருமே எதுவுமே செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும். உங்களோட பேமெண்ட் ப்ளஸ் ரீஃபண்ட் அவங்களுக்கு எல்லாருமே கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.